எனக்கு இதுதான் வருது. இருமா, அது ஒரு ஃபியூ மினிட்ஸ் பரவாயில்லையா? உனக்கு டைம் ஆகுதா? இல்லை சார், பரவாயில்ல சார். வில்லேஜ் மட் ரோடுன்னு சொல்லிட்டு தேடுனா என்ன மாதிரி கேட்குறோமோ அதை தவிர மீதி எல்லாம் வரும் நமக்கு. என்ன என்னத்துக்காக அப்படி செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு ஹேபிட்டுக்காக அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சரியா நமக்கு ஆக்சுவலாக வந்து ரெஃபரன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வரமாட்டேங்குது. ம், சொல்லுமா. சும்மா தானே வச்சேன். சரி, நான் திரும்பியும் இதுக்கு வந்துட்டேன். அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடைக்கல. ஆனால் ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தேன். சரியா, இப்போ என்னன்னா, ஏதாச்சும் ஒரு சைடில் டார்க்கும் ஏதாச்சும் ஒரு சைடில் லைட்டும் வைக்கணும். அதுதான் நம்மளுடைய இப்போதைக்கான ரிக்குவயர்மெண்ட். ஆனால் என்னென்னா, நம்ம வந்து அங்கே ப்ரௌன்ஸ் வச்சுருக்கிறதுனால அந்த ப்ரௌன்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு போகணும். சரியா? அப்போ என்னென்னா, இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே பாரு, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டார்க் இருக்குது, இந்த இடத்துல லைட் இருக்குது. அந்த 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 டார்க்கை எம்ஃபசைஸ் பண்ணிடுறது. ரொம்ப டைம் எடுக்காமல் ஒரே டோனில் நான் வச்சுட்டு வர்றதுக்கு பார்க்குறேன். அந்த இடத்துல அந்த சரியா கொஞ்சம் கொஞ்சமாக நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல டார்க் இருக்குன்னா, அப்போ அப்போ அங்கே அது செஞ்சோன்னா என்ன ஆகும்? அந்த புல்லோடைய அந்த ஃபீலிங் அந்த இடத்துல அந்த எட்ஜில் வந்துடுது. இங்கே வந்து மணலோடைய ஃபீலிங்கை கொண்டு வந்துடும். இங்கே பாரு, இங்கே வந்து அந்த டிப்பை வச்சு அந்த புல்லோடைய ஃபீலிங்கை இந்த இடத்துல கொண்டாடுறோம். தூரத்தில் போக போக சிறுசாகிட்டே போகிறோம். இங்கே வந்து அப்படி வரும் ஸ்ட்ரோக்ஸ். அந்த வைட்ஸை எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணுறோம். அப்போ
சரியா? இப்போ அங்கே டார்க் வைக்கிறோம். இங்கே இந்த சைடில் கொஞ்சம் டார்க் வைக்கிறோம். இந்த சைடில் கொஞ்சம் டார்க் வைக்கிறோம். அப்போ ப்ரஷ் ஸ்ட்ரோக் எப்படிலாம் ஓடுதுன்னு பாரு. எஸ் சார். ரோடு வர ஆரம்பிச்சிருச்சுப்பா, அதாவது கிளே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம ப்ரஷ்ஷில் வந்து கலரை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வச்சுருக்கோன்றதை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த அங்கே தூரத்தில் போக போக கொஞ்சம் ப்ளூ வேறு ஜாஸ்தியாகும். சரியா? அப்போ கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டே அந்த ரோடு கூடயே ப்ரஷ் ஸ்ட்ரோக் போயிட்டுருக்கணும். அக்கா பக்காவாக அப்படியே போயிட்டு இருந்தோன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். தூரத்தில் போக ஸ்ட்ரோக்கும் சிறுசாகணும், கலரும் லைட் ஆகணும். ஒரு சைடில் இந்த சைடில் வந்து ஒயிட்டை விட்டுட்டு இந்த சைடில் டார்க் வச்சேன்னா படம் ஃபுல்லாகவே டார்க்குக்கு ரைட் சைடில் வந்து லைட்டுக்கு ரைட் சைடில் வந்து டார்க் வைக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து அந்த இடத்துல ப்ரஷ் ஸ்ட்ரோக்கெல்லாம் வந்து கொடுத்தது. அப்போ ஒரு டைமென்ஷன் கிடச்சிருச்சு நமக்கு. அதை என்னன்னு இமேஜின் பண்ணுறோன்னா, கிளே வந்து வண்டி போய் போய் மேடு பள்ளமாக இருக்குது. சரியா? மாட்டு வண்டி கிளேயில் போய் போய் மேடு பள்ளமாக இருக்குது. அந்த மேடு பள்ளமாக இருக்கிறது எப்படி இருக்குது, எந்த இடத்துல மேடு இருக்குது எந்த இடத்துல பள்ளம் இருக்குன்றத நம்ம ஒரு இமேஜினேஷனில் அதை எடுத்து போட்டுக்கிட்டே போயிட்டுருக்கோம். புரியுது சார். அப்போ அவ்வளோ தூரத்துக்கு அது போயிடுச்சு. இப்போ என்ன செய்யலான்னா, இதை தண்ணின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ இந்த இடத்துல வந்து இங்கெல்லாம் தண்ணி இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். இப்போ இன்னும் இதை ஜாஸ்தி காட்டணும் அப்படின்னு இந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து லேசாக தண்ணியை விட்டுட்டு செய்கிறதா இருந்தால் செய்யலாம். நான் இப்போ செய்யலை. இன்னொரு பெயிண்டிங் நம்ம செய்வோம், அது வில்லேஜ் சீனையே செய்வோம். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஷேடோ வேணும். அந்த மேட்டில் பள்ளத்தில் அந்த ஷேடோ விழுகிற மாதிரி ஒரு லேஸ் அப்படின்னு காட்டிடுவோம். நாலு குருவி வரையாட்டி நமக்கு திருப்தி வராதுல்ல. எஸ் சார். ரொம்ப பிளாங்கா இருக்க மாதிரி இருக்கு கீழே. ஆமாம் ஆமாம், கீழே நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு, மேலே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கு. ரொம்ப பெருசாக போச்சு.
ம், அவ்வளோ போதும். ம். சரியா, இந்த இடத்துல கையெழுத்து போட்டுருவோம். இந்த இடத்துல கையெழுத்து போட்டுருவோம். போதும்ல, வேறு நம்ம செய்யணும், அவ்வளோதான்ல. எஸ் சார். மணி நம்ம இது டேட் நம்ம இன்னைக்கு 13th. 14. 14ஆ? ஓ, ஓகே. அந்த எல்வி பிரசாத் காலேஜில் வேலை பார்த்துட்டு இருந்தோம் இல்லைம்மா, நானும் ராமச்சந்திரன் சாரும். எஸ் சார். அதை ரிசைன் பண்ணிட்டோம் நாங்கள் 2 பேருமே. அது அங்கே அவங்க கவிதான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பேசினாங்க இல்லையா, எஸ் சார். அவங்க வந்து தான் சிஇஓ இருந்தாங்க. என்னமோ பாலிடிக்ஸ் பண்ணி அவங்கள ரிசைன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணாங்க. அவங்க ரிசைன் பண்ணாங்க, அப்புறம் நாங்களும் ரிசைன் பண்ணோம். வந்துருச்சு. சரியாம்மா. எஸ் சார். இப்போ இவங்களையும் மேலே இருந்து பார்க்குற ஒரு ஃபீலிங்கை வந்துருச்சு பாரு. அதில் தான் வந்து நம்ம டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறது. சரியா? எப்படிம்மா ஸ்டாப் ஆச்சு? திரும்பியும் ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆகிட்ட மாதிரி இருக்குது.